ஹாய் குட்டீஸ். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம பூட்டன் பூட்டி சொன்ன கதை 150 வருஷம் பழமையான கதை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த கதை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. கதைக்குள்ள போலாமா குட்டீஸ்? நம்ம எதெல்லாம் மறப்போம்? படிக்க மறப்போம், எழுத மறப்போம், சாப்பிட மறப்போம், எங்கேயாவது வர்றோம்னு சொல்லிட்டு மறந்துடுவோம், அப்படிதானே? ஆனா நம்ம பேரை மறப்போமா? நம்ம பேரை மறக்கவே மாட்டோம். இங்கே ஒருத்தர் அவரோட பேரை மறந்துட்டு என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அவரோட பேரை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். போலாமா குட்டீஸ் கதை? என் பேர் என்ன? என் பேர் எனக்கு மறந்து போயிருச்சு. என் பேர் என்ன? அங்க ஒரு கன்றுக்குட்டி இருக்கு. அதுக்கிட்ட போய் நம்ம பேரை கேட்கலாம். அதுக்கு தெரியும் நம்ம பேரு அப்படின்னு சொல்லி வேகமா போய் கொழு கொழு கன்று, என் பேர் என்ன? எனக்கு எப்படி தெரியும் உன் பேரு? நானே குட்டி பாப்பா, என் பேரு தான் எனக்கு தெரியும், உன் பேர் எனக்கு தெரியாதே. எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே சொல்லி தருவாங்க. நீங்க அம்மா கிட்ட வேணா போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூச்சி வேகமா பறந்து போய் கொழு கொழு கன்று, கன்றின் தாய், என் பேர் என்ன? உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? நானே இந்த இடையனோட காஞ்சோல தான் நானே அங்கங்க மேய்வேன். எனக்கு உன் பேர் தெரியாதே அப்படின்னு சொன்ன உடனே, ஓ உனக்கு பெரியவன் அந்த இடையனா? இடையனுக்கு தெரிஞ்சிருக்குமா என் பேரு? போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே வேகமா அந்த பூச்சி பறந்து போகுது. மாடு மேய்க்கும் இடையா, என் பேர் என்ன சொல்லையா? மாடு மேய்க்கும் இடையா, என் பேர் என்ன சொல்லையா அப்படின்னு கேட்ட உடனேயே, ஐயா உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாதே. நானே இந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த குச்சிக்கு தான் இந்த மாடு பயப்படும். எனக்கு எங்கே இந்த மாடு பயப்படுது? அதெல்லாம் இந்த மாடு பயப்படாது, இந்த குச்சிக்கு தான் பயப்படும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ உன்னை விட பெரியவன் இந்த குச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சிக்கிட்ட இந்த பூச்சி கேக்கு, கொழு கொழு கன்று, கன்றின் தாயே, மாடு மேய்க்கும் இடையா, இடையன் கை கோளு, என் பெயர் என்ன? உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? என்னையே இந்த மரத்துல இருந்து தான் ஒடிச்சாங்க. உன் பேர் எனக்கு தெரியாதே. நீ வேணா இந்த மரத்துக்கிட்ட போய் கேளு. மரத்துக்கிட்ட போய் கேட்கணுமா? சரி, மரத்துக்கிட்டயே போய் கேட்குறேன். கொழு கன்று, கன்றின் தாயே, மாடு மேய்க்கும் இடையா, இடையன் கை கோளு, கை கோள் மரமே, என் பெயர் என்ன? உன் பேரு? உன் பேரு எனக்கு எப்படி தெரியும்? உன் பேரு எனக்கு எப்படி தெரியும்? சொல்லிடு என் பேர் என்னன்னு. எனக்கு தெரியலையே, மறந்து போச்சு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. மரத்து மேல ஒரு கொக்கு இருக்கு பத்தியா, அதுகிட்ட போய் கேளு. ஓ உன்னைய விட பெரியவன் அந்த கொக்கா? நான் இன்னும் மேலே பறந்து போய் கேட்கணுமா? மரத்து மேலே உச்சியில் இருக்கிற அந்த கொக்குகிட்டயா? சரி சரி போகிறேன், போய் கேட்குறேன். வேகமா பறந்து போய் அந்த கொக்கு கிட்ட, கொழு கொழு கன்று, கன்றின் தாயே, மாடு மேய்க்கும் இடையா, இடையன் கை கோளே, கோள் இருக்கும் மரமே, மரத்தின் மேலுள்ள கொக்கே, என் பேர் என்ன சொல்லிடுவேன்? என் பேர் எனக்கு தெரியல, மறந்து போச்சு. உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? நானே அந்த குளத்துல தான் வாழ்கிறேன். எனக்கு எப்படி உன் பேர் தெரியும்? உன் பேர் தெரியாதே. என்ன அந்த குளத்துக்கிட்ட போய் கேட்டு பாரு. ஐயோ நான் இனி அந்த குளத்துக்கிட்ட போய் கேட்கணுமா? குளம் குளம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. கொழு கொழு கன்று, கன்றின் தாயே, மாடு மேய்க்கும் இடையா, இடையன் கை கோளே, கோள் இருக்கும் மரமே, மரத்தின் மேல் உள்ள கொக்கே, கொக்குவால் குளமே, என் பேரை நீயாவது சொல்லிடுவேன். என்னால் முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறேன். என் பேர் சொல்லுவேன். கொலக் 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 கொலக். உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்?
உன் பேர் எனக்கு கொலக் கிளக் கொலக் கிளக் தெரியாது. எனக்குள்ளே இருக்கிற அந்த மீன் அதுகிட்ட கேளு, அதுக்கு தெரியும். மீனுக்கிட்ட கேட்கணுமா? சரி. கொழு கொழு கன்றே கன்றேன் தாயே, மாடு மேய்க்கும் இடையா இடையன் கை கோலே, கோல் இருக்கும் மரமே மரத்தின் மேல் உள்ள கொக்கே, கொக்குவால் குளமே குளத்தில் இருக்கும் மீனே. என் பேர் என்ன சொல்லிறேன், என்னால் முடியல. உன் பேர் எனக்கு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. ஐயோ, வலை வருது வலை வருது, நான் ஓடுறேன். ஐயோ, இந்த மீன் பயப்படுது. அப்போ அந்த வலை தான் பெரியம். நான் வலைக்கிட்ட கேட்குறேன், கண்டிப்பாக அந்த வலை எனக்கு தெரிஞ்சிருக்கும். கொழு கொழு கன்று கன்றின் தாயே, மாடு மேய்க்கும் இடையா இடையன் கை கோலே, கோல் இருக்கும் மரமே மரத்தின் மேல் உள்ள கொக்கே, கொக்குவால் குளமே குளம் இருக்கும் மீனே, மீனை பிடிக்கும் வலையா. என் பேர் என்ன? நீயாவது சொல்லிறேன். உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? நான் மீனை பிடிக்க தான் செய்வேன். மீனை நானா வச்சுருக்கேன்? நானா பெரியவன்? நான் பெரியவன் இல்லை. என்னை பிடிச்சி போடுறாங்கல்ல, அந்த சட்டி தான் பெரியவன். அந்த சட்டிக்கிட்ட போய் கேளுவேன், தெரியும். ஐயோ, சட்டிக்கிட்ட போய் கேட்கணுமா? சட்டி எங்கே இருக்குது? சட்டி எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. கொழு கொழு கன்று கன்றின் தாயே, மாடு மேய்க்கும் இடையா இடையன் கை கோலே, கோல் இருக்கும் மரமே மரத்தின் மேல் உள்ள கொக்கே, கொக்குவால் குளமே குளம் இருக்கும் மீனே, மீன் பிடிக்கும் வலை மீன் இருக்கும் சட்டியே. என் பேர் என்ன? சொல்லிறேன். என் பேரை நான் மறந்துட்டேன். உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நீ எவ்வளோ அழகாக இருக்க, அழகாக செஞ்சுருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கிற. என் பேரை சொல்லிடுறேன். என்ன செஞ்சான் இல்லையா குயவன், அவங்கிட்ட போய் கேளு, அவனுக்கு தெரியும் உன் பேர். ஓ, குயவன்கிட்ட போய் கேட்கணுமா? அவர் தான் உன்னை விட பெரியவரா? ஆமாம், அவர் தான் பெரியவர், அவர்கிட்ட போய் கேளு. ஓ, குயவனா எங்கே இருக்காரு? அந்த அங்கே அழகா பெரிய மீசை வச்சிட்ருக்காரே, அவரா? ஓ, அவர்கிட்டயா? போய் கேட்டுடுறேன். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு வளைஞ்சு நெளிஞ்சு செஞ்ச குயவனே, என் பேரு என்ன சொல்லு குயவனே. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு வளைஞ்சு நெளிஞ்சு செஞ்ச குயவனே, என் பேரு என்ன சொல்லி எழுறு குயவனே. என்னது உன் பேர்? உன் பேர் எனக்கு என்ன தெரியும்? எனக்கே 1008 வேலை இருக்குது. வேலை பார்க்கவே நேரம் சரியாக போயிடுது. ஒரு நாளைக்கு எத்தனை சட்டி செய்கிறேன் தெரியுமா? எனக்கு உன் பேரை கண்டுபிடிக்கிறது தான் நான் வேலை. எனக்கு உன் பேரெல்லாம் தெரியாது. ஒன்று செய், நான் இந்த மண்ணை தான் நம்பியிருக்கேன். இந்த மண்ணை விட உசந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அந்த உசந்த இடத்துல இருக்கிற மண்ணுக்கிட்ட போய் கேளு, அது ரொம்ப பொறுமையானது. கண்டிப்பாக உனக்கு உன் பேரை சொல்லு. மண்ணுக்கிட்ட போய் கேட்கணுமா? ஐயோ, போகிறேன், போய் கேட்குறேன். பொறுமையாக சொல்லுமா? சரி, கேட்குறேன். கொழு கொழு கன்று கன்றின் தாயே, மாடு மேய்க்கும் இடையா இடையன் கை கோலே, கோல் இருக்கும் மரமே மரத்தின் மேல் உள்ள கொக்கே, கொக்குவால் குளமே குளம் இருக்கும் மீனே, மீனை பிடிக்கும் வலையா வளையன் கை சட்டியே, சட்டி செய்யும் குயவனே, குயவன் செய்யும் மண்ணே. என் பேர் என்ன? தயவு செஞ்சு சொல்லிடுவேன். நீ ரொம்ப பொறுமையாமே, நீ உசத்தியானவளாமே. என் பேரை சொல்லிடுவேன், எப்படியாவது என் பேரை சொல்லிடுவேன். நான் பொறுமையானவன் தான், ஆனால் எனக்கு உன் பேர் தெரியாதே. நான் ரொம்ப பொறுமையானவ தான். என்னை ஓட்டை போட்டு வெளியே வருது பாருவேன், அந்த புள்ளைக்கிட்ட போய் கேளு, உன் பேர் தெரியும். புள்ளைக்கிட்ட போகணுமா? என் பேர் கேட்க புள்ளைக்கிட்ட போகணும். புள்ளை எங்கே இருக்கு? அந்த அங்கே இருக்கு, கேட்போம். சட்டி செய்யும் குயவா குயவன் கை மண்ணே,
மண்ணில் வரும் புள்ளே என் பேர் என்ன சொல்லு பேர் அழாத உன் பேரு எனக்கு தெரியாது புல்லு நானும் புத்திசாலி புல்லில்ல புல்ல தின்ன வரும் ஒரு புறவி அது கிட்ட கேளு உன் பேர புல்லு நானும் புத்திசாலி புல்லில்ல புல்ல தின்ன ஒரு புறவி வரும் உன் பேர அது கிட்ட கேளு என் பேர் உனக்கும் தெரியாதா யாராவது சொல்லுங்களேன் என் பேர் என்ன புறவி கிட்ட கேட்கணுமா உன்னோட பெரிய அந்த புறவி தானா சரி கேட்குறேன் எங்க வருது புறவி அதான் வருது புல்லை தின்னும் புறவியே என் பேர் என்ன நீ யார சொல்லுறேன் பேரா பேரை சொல்லுங்க எனக்கு என் பேரு மறந்து போச்சு என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு என் பேரு என் பேரு ரொம்ப நன்றி புறவி என் பேரு தெரிஞ்சிருச்சு என்ன குட்டீஸ் கதை பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே குட்டீஸ் எப்பயுமே அத்தை சொல்கிறதெல்லாம் என்ன சொல்லுவேன் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே குட்டீஸ் பை குட்டீஸ்